ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியான சிக்கன் பிரெட் கப்ஸ் வீட்லயே செய்யலாம். இதை ஒரு முறை செஞ்சா குழந்தைங்களும் பெரியவர்களும் ரிப்பீட் கேட்பாங்க. கடாயில எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வதக்குங்க. பிறகு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. தக்காளியை சேர்த்து வதக்குங்க. மசாலா தூள்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து கலக்குங்க. இப்போது சிக்கன் கீமா சேர்த்து மிதமான தீயில 12 நிமிடம் வேக விடுங்க. மிதமான தீயில 12 நிமிடம் வேக விடுங்க. கடைசியில கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான கீமா ரெடி. பிரெட் ஓரங்களை வெட்டி ரோலிங் பின் வச்சு ஃபிளாட் பண்ணுங்க. பிறகு பவுல் அல்லது மஃபின் கப்ல வச்சு கப் ஷேப் உருவாக்கி மேலே பட்டர் தடவுங்க. தயார் செய்த பிரெட் கப்களில் சிக்கன் கீமாவை நிறைய நிரப்புங்க. மேலே மொசரெல்லா சீஸை தாராளமாக தூவுங்க. இப்போ பேக் செய்ய ரெடி. பெரிய கடாயை சூடாக்கி உள்ளே ஸ்டாண்ட் வச்சு பிரெட் கப்களை அடுக்குங்க. மூடி வைச்சு மிதமான தீயில் 12 முதல் 15 நிமிடம் சமைக்குங்க. சீஸ் உருகி பிரெட் பொன்னிறமானதும் எடுத்து பரிமாறுங்க. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரெகானோ, கொத்தமல்லி தூவி அலங்கரிக்குங்க. கார்லிக் மேயோ அல்லது மின்ட் டிப்புடன் சுவையான சிக்கன் கீமா பிரெட் கப்ஸ் ரெடி. ஃப்ரெஷ் பிரெட் பயன்படுத்தினா கப் உடையாது. சிக்கன் ஃபில்லிங் ட்ரையா இருக்கணும். சீஸ் கொஞ்சம் அதிகமா போட்டா சூப்பர் சீஸ் புல் கிடைக்கும். அவன் இல்லாமலே இந்த ரெசிபி செம்மையாக வரும். ஒரு தடவை செஞ்சு பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளிய பிரெட் செம்ம கிறிஸ்பி, உள்ள ஜூசி சிக்கன் கீமா, மேல மெல்ட் ஆன சீஸ். பேக்கரி ஸ்டைல் ஸ்நாக் இப்போ வீட்லயே ரெடி. ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த சிக்கன் பிரெட் கப்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமையல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்க. சந்திப்போம். அடுத்த வித்தியாசமான ரெசிபியுடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.